வணக்கம். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதிய முதல் T20 போட்டி மொகாலியில் நடந்துச்சு. டாஸ் வின் பண்ண இந்தியா முதல்ல பவுலிங்கை தேர்வு செய்ய ஆப்கானிஸ்தான் அணி முதல்ல பேட்டிங் செய்ய களமிறங்கினாங்க. குர்பாஸும் கேப்டன் இப்ராஹிம் ஜட்ரானும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்கி ரொம்ப சூப்பராக விளையாண்டாங்க. 50 ரன் பார்ட்னர்ஷிப் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் டக்குன்னு அவுட்டாக ஒரு கட்டத்தில் அந்த அணி 10 ஓவரில் 60 ரன்னுக்கு 3 அப்படின்னு ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அஜ்மதுல்லா ஓமர்ஜாயும் முகமது நபியும் ரொம்ப சூப்பராக விளையாண்டாங்க. மீண்டும் ஒரு 50 ரன் பார்ட்னர்ஷிப் கொண்டு வர இறுதியாக ஆப்கானிஸ்தான் அணி 20 ஓவர் முடிவில் 158 ரன் எடுத்தாங்க. 5 விக்கெட் இழப்பிற்கு. இந்திய பவுலிங்கில் முகேஷ் குமார், அக்ஷர் பட்டேல் தலா 2 விக்கெட் எடுத்தனர். அடுத்து 159 அப்படிங்கிற டார்கெட்டை நோக்கி இந்திய அணி களமிறங்க கேப்டன் ரோஹித் சர்மா ரன் அவுட் ஆனார். அதிர்ச்சி தந்தார். அதுக்கப்புறம் சுப்மன் கில்லும் திலக் வர்மாவும் நிலச்சி நின்று ஆடலை. அவங்களும் சீரான இடைவெளியில் விக்கெட்டை கொடுத்துட்டாங்க. சிவம் துபே சூப்பராக விளையாண்டார். அரை சதம் அடித்தார். அவருக்கு துணையாக ஜிதேஷ் சர்மாவும் அதிரடியாக 30 ரன் குவிச்சார். இதனால் இந்திய அணி 18 ஓவர் முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 159 எடுத்து வெற்றி பெற்றாங்க. ஆப்கானிஸ்தான் பவுலிங்கில் முஜிபுர் ரஹ்மான் 2 விக்கெட் எடுத்தார். இந்த போட்டியோட சிறந்த வீரராக சிவம் துபே தேர்வு செய்யப்பட்டார். இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி 1-0 அப்படின்னு T20 சீரீஸில் முன்னிலை வகிக்கிறாங்க. இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.